நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துல இருக்கிற தட்டணுக்கள் வெகுவா குறையும். நம்ம வெள்ளை அணுக்கள் குறையிறதுன்றது எல்லா வைரல் ஃபீவர்லையுமே இருக்கும். பட் டெங்குல எக்ஸ்க்ளூசிவ்ல என்ன ஆகும்னா அந்த தட்டணுக்கள் குறைவு ஏற்பாடு வரும். அந்த தட்டணுக்கள் குறையும் போது என்ன ஆகும்னா பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்னு அந்த 5 நாள் ஃபீவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் என்ன ஆயிடுவோம்னா அசால்ட்டா ஃபீவர் இருந்தது, இப்ப தலைவலி ஃபீவர்லாம் இல்ல சரியாயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா அதுக்கப்புறமும் வயிறு வலி இருந்துகிட்டே இருந்தா, வயிறு உப்புசமா இருக்கு, அதாவது டிஸ்டென்ஷன் சொல்றோம், வயிறு உப்புசமா இருக்கு, ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது, உடம்புல அங்கங்க புள்ளி புள்ளி புள்ளியா, அதாவது இந்த தோல்லே வந்து சிகப்பு சிகப்பா திட்டு திட்டா இந்த மாதிரி வருதுன்னா இந்த ஃபேஸ்ல வந்து நம்ம ரொம்ப அலர்ட் ஆயிடணும். இப்ப நம்ம ஃபீவர் தான் இல்லையேன்னு சொல்லி அலட்சியமா விட்டுடுவாங்க. இந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து டெங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்துல இருந்து ரத்தம் வந்து லீக் ஆகி வெளியில அதர் பகுதிக்கு, அதாவது வயிறோட எல்லா பகுதிக்கும் நீர் கோக்க ஆரம்பிக்கும். நுரையீரல்ல நீர் கோக்க ஆரம்பிக்கும். நுரையீரல்ல சுத்தி உள்ள லேயர்ல நீர் கோக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம அலட்சியமா விட்டுட்டா ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாகி ஷாக்கு, அதாவது ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாகி ஷாக் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்றோம். இன்னொன்று வந்து டெங்கு ஷாக் ஸ்டேட்னு சொல்லுவோம். இது வந்து கேபிலரி லீக் ஆகிறதுனால. இப்போ இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு பார்த்தா ரொம்ப 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 கிரிட்டிக்கல்.